ஸோ ரீசெண்டா கேரளால நடந்த அந்த பஸ் இன்சிடென்ட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எல்லாரும் அந்த வீடியோவும் பார்த்திருப்பீங்க. ரொம்பவே ஒரு சேடான ஒரு விஷயம் தான். நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா கூட, அதுக்கு ஒரு குடுத்துருக்கணுமே தவிர்த்து, பஸ்ல நம்ம எல்லாருமே தான் டிராவல் பண்றோம். மென்னா இருக்கட்டும், வுமனா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே பஸ்ல டிராவல் பண்றது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு விமன் ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீட் வந்து காலியா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நாம போய் உட்காரலாமா, உட்காரக்கூடாதாங்கிறது அந்த சீட்ட பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு ஃபீமேல் சீட்ல ஒரு ஃபீமேல் உட்கார்ந்திருக்காங்க. பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சீட்ல அந்த ஒரு ஃபீமேல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அது பக்கத்துல ஒரு சீட்டு காலியாவே இருந்தாலும் சரி, நான் போய் உட்கார முடியாது. ஏன்னா அது ஃபீமேலுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட சீட்டு. ஸோ இப்போ காமனான சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். ஸோ அதுல ஒரு ஃபீமேல் உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அது பக்கத்துல போய் நான் உட்காரலாமா, உட்காரக்கூடாதா அப்படின்னா, ஓகே அத பத்தி பேசுவோம். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இட்ஸ் கோயிங் டூ பி அ வெரி கான்வர்சேஷனல் வீடியோ. வி ஆர் கோயிங் டூ ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல நடக்கிற மிஸ்பிஹேவியர்ஸ் அப்படிங்கிற இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்பயும் நடக்கிறது இல்ல அப்படின்லாம் கிடையாது. இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அது முன்னாடி இருந்தத கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதே மாரி இப்போ உடனே வாய்ஸ் ரெய்ஸ் பண்ண முடியும். முன்னாடி அந்த மாரி ஃபீமேல்ஸ் எல்லாருமே வாய்ஸ் ரெய்ஸ் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஸ்பீக் பண்றதுக்குன்னே சொல்லிட்டு நெறைய மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாய்ஸ் பஸ்ல போவாங்க. இதுக்காகவே சொல்லிட்டு டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து ஃபீமேல்ஸ்க்குன்னு தனியா பஸ் ஸ்கீம் அந்த மாரிலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீமேல்ஸ்க்குன்னு தனியா சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி பஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்டின்னா, அவங்களுக்கு தண்டனைகள் நெறைய குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாரி நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏத்த ஸோ அந்த மாரி இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்தது. ஸோ இது முன்னாடி இருந்த விஷயம். முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல சொல்றேன். இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் அதிகமா நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஃபீமேல்ஸ்க்குன்னு தனியா சீட்ஸ் எடுத்துட்டு வந்து தனியா பஸ் அலோகேட் பண்ணி அது எல்லாமே முடிச்சு, ஸோ இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நெறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒகேஷனலா தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம் பஸ் பத்தி. ஸோ இப்போ ஒரு பஸ் இருக்கு அப்டின்னா, அந்த பஸ்ஸோட இப்போ பஸ் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க வியூல இருந்து பஸ்ஸ இமேஜின் பண்ணுங்க. நீங்க வந்து பஸ்ஸோட பேக் சைட்ல இருக்கீங்க. நீங்க வந்து பஸ்ஸ பார்க்குறீங்க. ஸோ பஸ்ஸோட லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபீமேல்க்கான சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அங்க ஃபுல்லா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் உட்கார முடியும். அதே மாரி பஸ்ஸோட பேக் சைட்ல ஒரு 5 சீட்டோ, 6 சீட்டோ இருக்கும். ஸோ அந்த சீட்லயும் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் மட்டும் தான் உட்காரணும். ஸோ அது வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு செட் ஆஃப் சீட்ஸ். ஓகே. ஸோ இப்ப ரைட் சைடு வந்தோம் அப்டின்னா, ரைட் சைட்ல வந்து அப்போ மேல்ஸ்க்கு அப்டின்னு கேட்டா மேல்ஸ்க்கு கிடையாது. ஸோ அது வந்து ஜெனரல் சீட். ஸோ வுமனா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, யாருனாலும் அந்த சீட்ஸ்ல உட்காரலாம். ஸோ இது இல்லாம அடிஷனலா ஒரு 2லிருந்து 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்க. யாருக்கு அப்டின்னா, மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லயோ இல்ல பேக்லயோ 2 சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது பஸ்ஸோட டயர் இருக்கும்ல, ரைட் சைட்ல பஸ்ஸோட டயருக்கு பக்கத்துல ஒரு 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்க. டயருக்கு பக்கத்துல கீழ கிடையாது. அந்த டயருக்கு மேல ஏத்த மாரி ஒரு 2 சீட்டு. ஒண்ணு ஃப்ரண்ட்ல ஒரு 2 சீட் இருக்கும். இல்ல பேக்ல ஒரு 2 சீட்டு. முதியோர்களுக்கு இல்ல மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ பஸ் வந்து இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கு. ஸோ இதுல இந்த ரைட் சைட் சீட்டு காலியா இருக்கு அப்டின்னா, அந்த ரைட் சைட்ல எந்த சீட்டு எங்க காலியா இருந்தாலும் சரி, மென்ஸ் வந்து உட்கார முடியும். பட் லெஃப்ட் சைட்ல எல்லா சீட்டுமே காலியா இருந்தாலும் சரி, ஒரு மென்னா வந்து அந்த சீட்ல உட்காரக்கூடாது. ஏன்னா ரூல்ஸ் படி அது வந்து பார்த்தீங்கன்னா ராங் தான். ஏன்னா அது எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கான சீட். ஸோ இப்ப நான் சொல்லப்போற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்யூனான ஒரு கருத்தா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ என் சைட்ல இருந்து நான் வந்து காலேஜ் ஃபுல்லா நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றேன். நான் வந்து அதிகமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற ஒரு பையன். எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ், மெட்ரோ ஸோ இந்த மாரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு மென்னா எனக்கு ஒரு சில இடத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது, என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாத மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு 3 சினாரியோ மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஜென்யூனா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ ஏதாவது தப்பா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கரெக்ட் பண்ணுங்க. அடிக்காதீங்க போட்டு. ஸோ கரெக்ட் பண்ணுங்க. பட் அதுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா இத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம். மேக்ஸிமம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல, பஸ்ல, ட்ரெயின்லலாம் மிஸ்பிஹேவ் நடக்கிறதுக்கான மோஸ்ட் ஆஃப் த 99% ரீசன்ஸ் வந்து மென்ஸா தான் இருக்காங்க இல்லையா? ஜென்ரலான மென்ஸ்லாம் இருப்பாங்க. ஜென்ரலான மென்ஸ், பாய்ஸ் உங்களுக்கும் ஃபீமேல்ஸ் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த மாரி கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணி தான் வளர்ந்துருக்கோம். ஸ்கூல்லயும் சரி, ஆ நமக்கு வந்து இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலேட்ஜ் இருக்கு. சோசியல் அவேர்னஸ் இருக்கு. என்னென்ன பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இருக்கணும், இந்த மாரி மிஸ்பிஹேவ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நாலேட்ஜ் ப்ராப்பரா படிச்சு ஒரு எஜுகேட்டட் பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா, அந்த மாரி மென்ஸ்க்கு ப்ராப்பரா அந்த நாலேட்ஜ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சினாரியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு பஸ்ல ஏறுறேன். ஸோ ஃபீமேல் சீட்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோ சீட்ஸ் மட்டும் ஃபுல்லா இருக்கு. அந்த சீட் ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஃபில் ஆகல அப்படின்னாலும் சரி, நான் வந்து அங்க உட்கார முடியாது. பட் இந்த சைடு ஜெனரல் கேட்டகரி சீட்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 3 சீட் ஃபுல்லா இருக்கு. அந்த 3 சீட்ல பாய்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
மத்த இருக்க சீட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா விண்டோ சீட்ஸ்ல மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் வந்து என்ன பண்றது? சோ செகண்ட் சினாரியோ மோஸ்ட்டா சொல்றேன். 95% நான் எல்லா டைமும் நான் ஒரு பஸ்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா, எல்லா டைமும் இத நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சோ ஒரு வயசானவங்களோ, ஒரு பாட்டி, தாத்தா, ஒரு வயசானவங்க, மேக்ஸிமம் வுமன்ஸ் ஒரு மிட் ஏஜ் மிட் ஏஜ்ல இருக்கவங்க, வயசானவங்க. யாரு வந்தாலுமே பஸ்ல ஏறுனாலுமே, நேரா வந்து இந்த ஜெனரல் சைட்ஸ்ல இருக்க ஏதோ என்ன மாரி ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், வேலைக்கு போற பசங்க கிட்ட தான் நேரா வந்துட்டு, "தம்பி எனக்கு கால் வலிக்குதுப்பா. எனக்கு சீட் வேணும். உட்கார குடு." இத்தனைக்கும் நான் வந்து அந்த முதியோர்கள் சீட்ல கூட உட்கார்ந்திருக்க மாட்டேன். அப்படி இருந்ததுன்னா, நானே வந்து சீட் குடுத்துருவேன். ஜென்ரலான ஒரு சீட்ல தான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். கரெக்ட்டா அவங்க வந்து எங்க கிட்ட தான் கரெக்ட்டா வந்து, தம்பி எனக்கு வந்து கால் வலிக்குது. உட்கார்றதுக்கு சீட்டு குடுன்னு" கேட்பாங்க. ஓகே. நான் வந்து கண்டிப்பா இதுவரைக்கும் நோ சொன்னதே கிடையாது. எல்லார்கிட்டயும் குடுத்துருவேன். இந்த மாரி குழந்தை வச்சுட்டுலாம் இருக்காங்கன்னா, சீட் குடுத்துருவேன். பட் அங்க முதியோர்களுக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்ட சீட் இருக்கு. அங்க போய் கேட்கலாம். ஸோ ஒரு பாட்டியோ, அந்த மிட் ஏஜ்ல இருக்கவங்க என்கிட்ட வந்து கேட்கறாங்க, "தம்பி சீட் வேணும்ப்பா குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "தம்பி எனக்கு வந்து சீட் வேணும். நீ வந்து எனக்கு சீட் குடு." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? ஓகே. இப்போ வந்து 3 சினாரியோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பஸ்ல ஏறுறேன். பஸ்ல எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லா இருக்கு. பீப்பிள்ஸும் ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. நடுவுல வந்து பீப்பிள்ஸ் நின்னுட்டு இருக்கு. ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சைடு ஃபேஸ் பண்ணி அந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிறதுக்கு இடம் காலியா இருக்கு. பட் அந்த பக்கம் நிக்காம ஜெனரல் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ஃபுல்லா ஃபீமேல்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது? இது 3 சினாரியோ. 4த் சினாரியோ பஸ் ஃபுல் கிரவுடடா இருக்கு. நான் போயிட்டு வெறும் ஸ்டெப்ஸ்ல நிக்கிறதுக்கு, உள்ள எங்க நின்னாலும் போதும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? ஸோ இந்த 3 சினாரியோ சொல்லியிருக்கேன். கிரவுடட் பஸ் 4த் அது வந்து அடிஷனலா வச்சுக்கலாம். 3 சினாரியோ தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ சீட்ஸ் வந்து காலியா இருக்கு. நான் உட்காரலாம். நான் என்ன பண்றது அப்படிங்கிறது. செகண்ட் சினாரியோ என்கிட்ட வந்து ஒரு சீட் வேணும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்றது? 3 சினாரியோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரவுடடா இருக்கு. ஆளுங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் நிக்கிறதுக்கு இடம் இருக்கு. பட் ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் சைடு அந்த சீட்ஸ் இருக்கும்ல, அந்த சைடு நிக்காம ரைட் சைடுல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஸோ இந்த 3 சினாரியோக்கு என்ன பண்ணா பெஸ்ட் ஆப்ஷன்? இப்போ என்ன மாரி இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தோணுது? நான் என்னவெல்லாம் இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுவேன்? எனக்கு என்ன பெர்சனலா ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்றது. சீட்ஸ் எல்லாமே ஃபில்லா இருக்கு. பஸ் பெருசா கிரவுடடா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஃபீமேல் சைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைட் ஃபேஸ் பண்ண மாரி ஃபீமேல்ஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, மேல்க்கு வந்து ஏன்னா மேல்க்கு ஆல்ரெடி உட்கார்றதுக்கு சீட்ஸ் கம்மி. மேக்ஸிமம் நின்னுட்டு டிராவல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேல்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரைட் சைட்ல இல்ல ரைட்லயோ, ஃப்ரண்ட்லயோ ஏதோ ஒரு சைட்ல வந்து இந்த ரைட் சைட்ல ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணாம, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல காலியா இருக்கும்போது, லெஃப்ட் சைட்ல வந்து ஃபீமேல்ஸ் ஆக்குபை பண்ணி நின்னுட்டாங்க அப்படின்னா, என்ன மாரி ஒரு பீப்பிள் வந்து பஸ்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ரைட் சைட்ல போய் நின்னு டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஃபீமேல்ஸ் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. கூட்டமா இல்லாத பட்சத்தில், ஒகேஷனலா காலியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, லெஃப்ட் சைட்ல நின்னு மேக்ஸிமம் லெஃப்ட் சைட்ல நின்னு டிராவல் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ இது எப்படி ப்ராப்பரா எடுத்துட்டு போலாம்ன்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் பின்னாடி சீட்ல இருந்து இல்ல பின்னாடில இருந்து லெஃப்ட் சைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பின்னாடில இருந்து இந்த லெஃப்ட் வரைக்கும் இப்படி. இப்படி. இந்த பின்னாடி சீட்டும் சரி, இந்த லெஃப்ட் சீட்டும் சரி, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்க்கு வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து பின்னாடி வரைக்கும், பின்னாடி ஃபுல்லா லெஃப்ட் சைட் ஃபுல்லா ஃபீமேல்ஸ்க்கும், ஃப்ரண்ட்டும் இந்த ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்க்கும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆ லெஃப்ட்ல இருந்து பின்னாடி வரைக்கும் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுப்பாங்க. அதே மாரி உட்காரவும் செஞ்சுப்பாங்க. ரைட் சைட்ல ஃபுல்லா மேல்ஸ் நின்னுப்பாங்க. ஸோ இங்க ஸ்டாண்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாரியான ஆ மிஸ்பிஹேவ் பண்ற மாரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டென்ஷனலா அத யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்டென்ஷனலா அத யாராலயும் பண்ண முடியாது. ஸோ ரைட் சைடும், ஃப்ரண்ட்டும் மேல் நின்னுக்கலாம். லெஃப்ட் சைடும் பின்னாடியும் ஃபீமேல்ஸ் நின்னுக்கலாம். செகண்ட் இந்த சீட்ஸ் உட்கார்றது. ஸோ இப்ப ரைட் சைடும் சீட்ஸ் காலியா இருக்கு. விண்டோ சீட் ஃபுல்லா ஃபீமேல்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் சைட்லயும் ஃபுல்லா ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபீமேல் சீட்டு காலியா இருக்கும்போது மேக்ஸிமம் இது ஒரு ரிக்வெஸ்ட் தான் எனக்கு தோன்றது. பண்ணலாம், பண்ணாமயும் இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். பட் பர்சனலா இந்த மாரி சொன்னா, ஆ மிஸ்பிஹேவ் பண்றது அந்த மாரியா ஸோ சம்பவங்கள தவிர்க்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். அதே மாரி எங்களுக்கும் உட்கார்றதுக்கு கொஞ்சம் சீட் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல ஃபீமேல் சீட்டு காலியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, காலியா இருக்கிற பட்சத்துல நீங்க போய் ரைட் சைட்ல ஜெனரல் சீட்ல உட்காராம, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபீமேல் சீட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட்ல நீங்க போனா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எங்களுக்கும் உட்கார்றதுக்கு சீட் கிடைக்கும். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கும் சரி, என்ன மாரி இருக்க ஒரு சில பசங்களுக்கும் சரி. ஸோ ஒரு மிட் ஏஜ்ல இருக்க விமென்ஸ் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கு அப்டின்னா, ஒரு மென்னா என்ன மாரி இருக்க ஒரு சில பாய்ஸ் வந்து அங்க போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். கொஞ்சம் பயமா இருக்கும். அதுதான் உண்ம. இதே வந்து ஒரு 40 பிளஸ், 50 பிளஸ் என்னோட அம்மா ஏஜ்ல இருக்கவங்க, வயசானவங்க அந்த மாரி உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஹெசிடேட் பண்ணாம பாய்ஸ் உட்கார்ந்தாலும் போய் உட்கார்ந்துருவோம். பட் இந்த விமென்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்டின்னா, அவங்க பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு
ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் உட்கார மாட்டேன். என்ன மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன மாரி பசங்க பஸ்ல நின்னுட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. சீட்டு காலியா இருந்தாலும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அந்த சீட்ல ஒரு ஃபீமேல் உட்கார்ந்திருப்பாங்க. அதே மாரி அந்த சீட் கேட்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சொல்றேன் 95% என்ன மாரி பசங்க கிட்ட தான் வந்து வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஃபீமேல்ஸா இருந்தாலும் சரி வந்து சீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. பட் ஏன் நீங்க வந்து இந்த ஃபீமேல் சைட்ல இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டயும் நீங்க போய் சீட் கேட்கலாம். எனக்கு உட்கார்றதுக்கு இடம் குடும்மான்னு சொல்லிட்டு அங்க நீங்க மாறி உட்கார்ந்துக்கலாம். ஆனா 95% சொல்றேன். அந்த முறை நடக்கலாம். பட் 95% மென் அந்த இடத்துல ஜெனரல் சீட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னா, மென் கிட்ட தான் வந்து சீட் வேணும்னு சொல்லி கேட்கறீங்க. நானும் குடுக்க தான் செய்றேன். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த முதியோர்களுக்குன்னு தனியா ஒரு 2 சீட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 2 சீட்டும் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இங்க வந்தா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அந்த முதியோர்கள் சீட்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே உங்களோட சீட்ட வாலண்டரியா குடுத்துருங்க. அப்படி இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இப்போ ஒரு 5 சொல்யூஷன்ஸ் நான் என் சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த விஷயத்தலாம் நம்மளால கண்டிப்பா கரெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு 5 விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ வாட் ஆர் த திங்ஸ் வி கேன் இம்ப்ரூவ்? அது இம்ப்ரூவ் பண்ணா நம்மளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, எப்படி ஃபீமேல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா செப்பரேட்டா சீட் செக்ஷன்ஸ் இருக்கோ, அதே மாரி மேல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர் 4 சீட்ஸ் செப்பரேட்டா ஒதுக்குனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் விஷயம் கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பஸ்ஸஸ்ல கேமரா வச்சிருக்காங்க. பட் சில கேமராஸ் ஒர்க் ஆகுறதும் கிடையாது. அதே மாரி 1 ஆர் 2 கேமராஸ் தான் இருக்கு. நம்ம வந்து எல்லா கார்னர்ஸ்லயும் மேக்ஸிமம் 3 டூ 4 கேமராஸ இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். யாரு தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பஸ்ஸஸ்ல சிசிடிவி கேமராஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். 3வது விஷயம் சிசிடிவி கேமராவ தவிர்த்து பஸ்ஸஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணலாம். நெறைய தப்பு நடக்கிற காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டமா இருக்கனால தான். கூட்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் கம்மியா இருக்கனால தான். ஸோ ஹை டிமாண்ட் இருக்க டைம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். நமக்கும் தெரியும். ஒரு சில டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. பப்ளிக் பீப்பிள்ஸ் நெறைய பேர் டிராவல் பண்ற டைமிங் இருக்கும். அந்த டைமிங்லலாம் பஸ்ஸஸ் இன்கிரீஸ் பண்ணோம் அப்டின்னா, கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அப்போ எந்த விதமான தவறுகளும் நடக்காம நம்மளால தவிர்க்க முடியும். அதே மாரி பஸ்ஸஸ் இன்கிரீஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீடட் இருக்கு. அது பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபீமேல்க்கு ஃப்ரீ பஸ், மேல்க்கு ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயமே கூட நெறைய பேர் கேட்கல ஆக்சுவலி. மேல்க்கு ஃப்ரீ பஸ் தர்றதுக்கு பதிலா குவாலிட்டியான, பெட்டரான பஸ்ஸஸ் குடுத்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பஸ்ஸோட குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணலாம். நெறைய பேர் டிராவல் பண்ற மாரியான பஸ்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாரி பஸ்ஸஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். பஸ்ஸோட டைமிங் முக்கியமா சென்னையில எல்லாருக்குமே தெரியும். டைமிங்க்கு பஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம் தான். டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸஸ் வர மாரிலாம் இன்கிரீஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு டிராவல் பண்ணுவாங்க பஸ்ல. அடுத்து முக்கியமான விஷயம் ப்ராப்பர் சிஸ்டம் ஃபார் டிராவலிங் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். டிக்கெட் எடுக்கல அப்டின்னா ஃபைன் வாங்குறது மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் தான் ஒரு ரூல். டிக்கெட் எடுக்காம போனா ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட மாத்தணும். சர்டைன் ரூல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ரூல்ஸ எங்களுக்கும் எஜுகேட் பண்ணி நெறைய பேருக்கு தெரியப்படுத்தி ப்ராப்பரா இது பண்ணோம் அப்டின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே நல்லா பெட்டரா மாறும். இந்த வீடியோல நெறைய விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி என்னோட ஒப்பீனியனும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய சினாரியோஸும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்ஸரையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி இல்லன்னா குவாலிட்டியான பஸ் டைமிங்க்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்தா நல்லாருக்கும். ஒரு செக்யூரான, சேஃப்டியான பஸ் இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி, இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனா இத எடுத்துட்டு போலாம். பாய்.